ஹலோ வியூவர்ஸ். இந்த வீடியோ வந்து ரிலேஷன்ஷிப், நம்முடைய உறவுகளை பத்தின சில டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறது. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேருக்கு ஃபாதர்லாம் தெரியும், மதர்லாம் தெரியும். ஆனா சம்பந்தி அப்படிங்கிறதுக்கு தெரியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அது இங்கிலீஷ்ல. தமிழ்ல எல்லா வேர்டுமே ரொம்ப தெளிவா இருக்குது. மாமா, அத்தை, சித்தப்பா, பெரியப்பா, இந்த மாதிரி நம்முடைய உறவினர்கள். ஆனா இன்னும் ஒரு 10-25 வருஷம் கழிச்சு குழந்தைகள் கொஞ்சம், அதாவது நம்ம ஃபேமிலி பிளானிங், குழந்தைகள் வந்து 1-2 தான் இப்ப இருக்குது. இந்த மாதிரி உறவு முறைகள் இருக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய பெரிய விருப்பம். கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா நீங்க வந்து 10-20-30-40 வருஷத்துக்கு முன்னால கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தோம்னு சொன்னா, நாங்க இப்ப இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற வீடியோல சொல்ல உறவுகள் அத்தனை பேரும் இருப்பாங்க. ஆனா இது மேலும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை தெரிவிச்சுட்டு நம்ம வீடியோக்குள்ள போறோம். டுடே we are going to break down family relationships in both English and Tamil. I know many of us get confused about these terms, so let's make it crystal clear. இந்த ரிலேஷன்ஷிப்பை பகுதி பகுதியாக கொடுத்தாலுமே நமக்கு கொஞ்சம் குழப்பம் வரத்தான் செய்யும். ஏன் அப்படின்னு சொன்னா, இப்ப எனக்கு 2 அண்ணன் இருக்காங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். அப்ப எனக்கு அடுத்த அண்ணன், அதுக்கு என்ன இங்கிலீஷ்? பெரிய அண்ணன், அதுக்கு என்ன இங்கிலீஷ்? அது மாதிரி தம்பி, பெண்களுக்கு அக்கா, தங்கச்சி, இதையெல்லாம் கொஞ்சம் இமேஜின் பண்ணுவோம். என்ன மாற்றான் தாய், அவங்க குழந்தைகளுக்கு என்ன பேரு, என்ன டேர்ம் அப்படிங்கறது கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. அப்ப வந்து இந்த குழப்பம் வரத்தான் செய்யும். ஆனா அந்த குழப்பமே இருக்கக்கூடாது. ஏன்னா தமிழ்ல ரொம்ப தெளிவா எல்லா உறவு முறைகளையும் ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. இப்போ பேசிக் ஃபேமிலி டேர்ம்ஸ், ஸ்பௌசஸ், கணவன் மற்றும் மனைவி. when two people are married they become spouses. ஹஸ்பண்ட் கணவன் தெரியும், ஒய்ஃப் மனைவி அப்படிங்கிறது தெரியும். இது வந்து ஸ்பௌசஸ் அப்படிம்பாங்க. சிப்ளிங்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, people who share the same parents, பிரதர், சகோதரன். அதுல எல்டர் இருக்காரு, எங்கர் இருக்காரு, சிஸ்டர் வந்து சகோதரி, எல்டர் எங்கர், இம்மீடியட் பிரதர் சிஸ்டர். இதுதான் வந்து நான் இப்ப சொன்னேன். எனக்கு 2 தம்பின்னா எனக்கு அடுத்த தம்பி, அதுக்கு அடுத்த தம்பி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அந்த இம்மீடியட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கண்டிப்பா பயன்படுத்தி ஆகணும் இங்கிலீஷ்ல. அடுத்தால பாருங்க, நம்ம சித்தப்பா, பெரியப்பா, சித்தி, பெரியம்மா. இது வந்து நம்ம வந்து ஆண்ட், அங்கிள் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க. இப்போ ஃபாதர்ஸ் பிரதர், இந்த அங்கிள், அங்கிள் தான் இங்கிலீஷ்ல. அது சித்தப்பா கூட இருக்கலாம், பெரியப்பா கூட இருக்கலாம். அதே மாதிரிதான் ஃபாதர்ஸ் சிஸ்டர், அது ஆண்ட், அத்தை. மதர்ஸ் பிரதர், அங்கிள், மாமா. மதர்ஸ் சிஸ்டர் அண்ட் சித்தி, பெரியம்மா. இந்த மாதிரி உறவுமுறைகள்லாம் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெளிவா தெரியும். அடுத்த காம்பனண்ட்டை பார்க்கலாம். நெஃப்யூ அண்ட் நீஸ். மருமகங்க வந்து 2 கல்யாணம் மூலமா வரக்கூடிய மருமகன். அதாவது பொண்ணை பத்தா அந்த ஒரு கணவன் ஒரு மாப்பிள்ளை வருவார்ல, அந்த மருமகன். அதே மாதிரி பையனுக்கு வரக்கூடிய மருமகள், அது வேற. ஆனா இங்க பாருங்க, நெஃப்யூ அண்ட் நீஸ், இது வந்து பிளட்ல வரக்கூடியது. அதுவும் பிளட்ல வரலாம். பிளட்ல வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இல்லை. தேர்ட் பார்ட்டி தான் வந்து கல்யாணம் முடிக்கிறாங்க. நெஃப்யூ அண்ட் நீஸ், மருமகன் மற்றும் மருமகள். யுவர் சிப்ளிங்ஸ் சில்ட்ரன். நெஃப்யூ பிரதர், சிஸ்டர்ஸ் சன். நீஸ் பிரதர், சிஸ்டர்ஸ் டாட்டர், மருமகள். தமிழ் வெர்ஷன் வந்து அங்கங்க நாங்க கொடுத்துருக்குறோம் கிளியர் பண்றதுக்கு. அடுத்த காம்பனண்ட்டை பார்க்கலாம். என்ன மிஸ்கான்செப்ஷன், ஒரு சின்ன தவறு நடக்கு அப்படின்னு சொன்னா, நிறைய பேரு கசின் பிரதர், கசின் சிஸ்டர் அப்படிங்கிறத பயன்படுத்துறாங்க. அது வேண்டாம். அந்த பிரதர் சிஸ்டர்னு கேட்ட பிறகு சொன்னா போறோம். கசின் அப்படிங்கிற ஒரு வார்த்தையா பயன்படுத்தினா போறோம். இங்கிலீஷ்காரங்க அப்படிதான் அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதனால இந்த கசின் பிரதர், கசின் சிஸ்டர் இந்த மாதிரி வந்து சொல்லக்கூடாது. கசின் சொன்னாலே போறோம் அப்படிங்கிறது தான். இல்லாஸ்ல மாமியார் குடும்பம். when you get married
யூ கெயின் இல்லாஸ். ஃபாதர் இல்லா தெரியும், மாமனார். மதர் இல்லா மாமியார் தெரியும். பிரதர் இல்லா மைத்துனர். சிஸ்டர் இல்லா நாத்தனார். இந்த மாதிரி உறவுமுறைகள் நமக்கு நல்லா தெரியும். அடுத்த காம்பனன்ட் பாருங்க, வளர்ப்பு. இது வந்து எப்படி நாம வந்து ரெய்ஸ் பண்றோம், ரியர் பண்றோம் அப்படிங்கிறது தான், பிரிங் அப் பண்றோம் அப்படிங்கிறது தான். when ஒரு பேரண்ட் ரீமேரிஸ், பேரண்ட்ல வந்து அம்மாவோ அப்பாவோ திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது ஸ்டெப் ஃபாதர் வருவாரு, ஸ்டெப் மதர் வருவாங்க, ஸ்டெப் பிரதர் வருவாரு, ஸ்டெப் சிஸ்டர் வளர்ப்பு சகோதரி. இந்த தமிழாக்கம் போடுறதுனால நம்ம நல்லா இதை பார்த்தாலே, வீடியோ பார்த்தாலே நம்முடைய அந்த தெளிவு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகும், ரொம்ப பிரமாதமா இருக்கும். அப்புறம் பாருங்க, அடுத்தது பாருங்க, கோ பேரண்ட்ஸ் இல்ல சம்பந்தி. நான் முதல்ல சொன்னேன் சம்பந்தி. ஹியர் இஸ் சம்திங் இன்ட்ரெஸ்டிங். when your child gets married, அது சன்னோ டாக்டரோ அந்த மாதிரி வரும்போது சைல்ட் அது அது பிறகு ஒரு அப்பாஸ்ட்ரோபி எஸ் இருக்குது, உடைய ஓஎஃப் ஆஃப் பேரண்ட்ஸ் பிகம் யுவர் கோ பேரண்ட்ஸ் இல்லா. இன் தமிழ் வில் கால் தம் சம்பந்தி. இதுதான் வந்து இந்த உறவு முறையெல்லாம் கோ பேரண்ட் இல்லா அப்படிங்கிறத நிறைய பேர் பயன்படுத்துறது இல்லை. ஆனா நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டது ரொம்ப நல்லது. அடுத்ததை கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ வந்து சில டிப்ஸ். ரிமெம்பர் இன் இங்கிலீஷ் வி டோன்ட் நீட் டு ஸ்பெசிஃபை ஜெண்டர் ஃபார் கசின்ஸ். ஜஸ்ட் சே கசின். கசின் பிரதர் அந்த மாதிரிலாம் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறது தான் நம்பர் ஒன்னு. தமிழ் ஹேஸ் மோர் ஸ்பெசிபிக் டேர்ம்ஸ் ஃபார் ரிலேட்டிவ்ஸ் பேஸ்ட் ஆன் வெதர் தே ஆர் ஃப்ரம் மதர்ஸ் ஆர் ஃபாதர்ஸ் சைடு. தமிழ்ல ரொம்ப தெளிவான டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்பர் ரெண்டு. தமிழ் ஆல்சோ டிஸ்டிங்விஷஸ் பிட்வீன் எல்டர் அண்ட் யங்கர் சிப்ளிங்ஸை பிரிச்சு சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் மூணாவது டிப்ஸ். இதை கொஞ்சம் கவனம் பார்த்துடுங்க, நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க. சின்ன விஷயத்த பார்க்கலாம். ப்ராக்டிஸ் டைம். இது என்னன்னா, நான் சின்ன விஷயம் சொல்லியிருக்கேன், இதுதான் ரொம்ப முக்கியம். லெட் அஸ் டு எ குயிக் எக்ஸசைஸ். திங்க் அபவுட் யுவர் ஓன். இந்த ஃபேமிலியை ரீகால் பண்றது அது எப்படி வந்து இங்கிலீஷ்ல சொல்லலாம், தமிழ்ல சொல்லலாம் அப்படிங்கிறது தான். பொதுவாக எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதினாலும் சரி, ஒரே ஒரு விஷயம் தான் சார், டெஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ரெண்டும் பண்ணியாச்சுன்னா நம்ம எந்த ஒரு ஃபீல்டுலையும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கை நமக்கு வரும், இருக்குது, கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் ஹெல்ப் கிளியர் அப் எனி கன்ஃபியூஷன் அபவுட் யுவர் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸ் இன் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். இந்த போத்துங்கிறதுக்கு அண்டு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லணும், எய்தரார் நெய்தர்னார் அந்த மாதிரி வராது. ஸோ இதை சொல்லிட்டு இதை வந்து நீங்கள் உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ண மறந்துடாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.